நீ நமது டயசிஸை நீ மீட்க போறோம் என்று சொன்னீர்களே, எங்க மீட்க போறீங்க? என்னத்தை செய்ய போறீங்க? உங்கள்ட்ட யார் இருக்கா? எந்த ஐயர் இருக்காங்க? எத்தனை டிசி இருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது. அருமைக்குரிய அண்ணன் DKM ஜான்சன் அவர்கள் வந்தாருன்னு சொன்னால், அவர் எங்களோடு சேர்ந்து ராஜனன் அணியிலே பயங்கரமாக பணியாற்றி, நீங்கள் கூப்பிட்டீங்க, இதை ஏதோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து நின்னா அவரை வச்சுக்கிட்டு நீங்க தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. இந்த காணொளி பழையதாக இருந்தாலும் அவ்வளவு எளிதாக இந்த காணொளியை கடந்து என்னால் செல்ல முடியவில்லை. காரணம், ஐயன் வள்ளுவர் ஒரு குரல் அழகா சொல்றார் இல்லையா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இது ஒரு பெரிய ஒரு வடு நமக்கு. அதாவது எதிரியாக இருப்பவர்கள் என்ன சொன்னாலும் நம்ம அவர்கள் எதிரிதானே என்ன பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்மோடு இருப்பதாக நடித்து ஒரு நாடகம் போட்டுவிட்டு திருமண்டல மீட்பு இயக்கம் பாத்தீங்கன்னா எங்களோடு வர வேண்டும் என்று ஒத்த கால்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நின்று, தயவு செய்து வாருங்கள், நீங்கள் தனியா நின்னா DSF வந்துருவாங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அந்த நாள்ல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆடிட்டர் அலுவலகத்திலிருந்து நம்மளை அழைத்து சென்று இன்று இந்த அளவுக்கு பேசுகிற இந்த மனிதருடைய வார்த்தையை நாம் அவ்வளவு எளிதாக என்னால் கடந்து செல்ல முடியவில்லை. காரணம் பாத்தீங்கன்னா அவர் யாரோ ஒருவர் என்று நம் அவ்வளவு எளிதாக எண்ணிவிட முடியாது. பாருங்க, அன்னைக்கு அவ்வளவு கெஞ்சி கூத்தாடி போய் என்ன பண்ணி சேர்த்து விட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேசுறாருன்னா, அப்போ இதை விட மோசமான ஒரு தன்மை வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. சொல்றாங்க இல்லையா, மதியாதோர் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். நம்ம அன்றைக்கு நம்ம மதிச்சாங்க, அன்னைக்கு நம்ம தேவைப்பட்டோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிதிக்கிறார்கள். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வன்மம் நிறைந்த வார்த்தைகளாக தான் நான் இதை பாக்குறேன். எனவே இதற்கு பிறகும் அண்ணன் STK ராஜன் அணியோடு மீட்பு இயக்கம் தொடரத்தான் போகிறது என்றால், இதற்கு DSF அணியே பரவாயில்லை என்று சொல்லலாம். ஏன்னா அவங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு திரும்ப பேசும்போது வருகின்ற தேர்தலில் DSF அணியோ STK அணியோ அல்லது திருமண்டல மீட்பு அணியோ யாராக இருந்தாலும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்த திருமண்டலத்துக்கு நல்லது செய்கிறேன் என்று சொல்லிவிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மை இங்க வந்துவிட்டு. ஆனா இவர்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் நம்மை தவிர இங்க வேற யாரும் இருக்கக்கூடாது என்ற மனநிலையில் இருக்கின்ற ஒரு மனிதர்களிடம் நீங்கள் இருந்தால் உங்களுடைய மாண்பு என்ன ஆகும் என்பதை தயவு செய்து நினைத்து பார்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பானான். ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய நட்பு அவர்களுக்கு தேன் போல் இனித்தது. இன்று பாத்தீங்கன்னா அவர்கள் திருப்தி அடைந்து விட்ட காரணத்தினால், அதாவது திருப்தி அடைந்து விட்டதாக நினைக்கின்ற அந்த காரணத்தினால் பாத்தீங்கன்னா நம்மை பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, எட்டி உதைக்கிறார்கள். இவை அனைவற்றையும் பார்த்து விட்டு மீண்டும் இவர்களோடு பயணம் செய்வது பாத்தீங்கன்னா நிச்சயமாக பயணிகள் கப்பலை பாலைவனத்தில் கொண்டு இறக்கி விட்டால் எந்த நிலைமையில் இருக்குமோ அது போன்றுதான் இது எனக்கு தெரிகிறது. எனவே திருமண்டல மீட்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் தயவு செய்து நீங்கள் உடனடியாக முடிவெடுக்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா DSF நிர்வாகத்தின் சார்பாக சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் செய்தது தள்ளுபடி செய்தாகி விட்டதுன்னு சொல்லி நான் பண்றேன் கேள்விப்பட்டேன். சோ அதனால பாத்தீங்கன்னா வருகின்ற 16ஆம் தேதி என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலை வைத்து விடுவார்கள் என்றே தோன்றுகிறது. எனவே கடைசி நிமிஷத்துல இந்த பரபரப்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இடம் கொடுக்காமல் பிரிவென்ட் இஸ் பெட்டர் தென் கியூர், அதாவது வருமுன் காப்போம் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கான நபர்களை நீங்களே தேர்வு செய்யுங்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா லே செக்ரட்டரியா இருக்கட்டும், ட்ரெஷரரா இருக்கட்டும், மீட்பு இயக்கத்தின் சார்பாக தனியாக நின்றுங்கள். நீங்க யாரை டிபெண்ட் பண்ணி நின்னீங்கன்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த இயக்கம் வளர்ச்சிக்கு மிக தடையாக இருக்கும். சொல்ல போனா இந்த தேர்தலுக்கு அப்புறம் காணாம போயிடும். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த திருமண்டல தேர்தலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தேர்தல் வரும்போது மட்டும்தான் இந்த நடவடிக்கைகள் இருக்குது. அதுக்கு பிறகு யாரும் வர மாட்டாங்க, யாரையும் தேடி வர மாட்டாங்க. நான் அதையும் சொல்றேன், திருமண்டல தேர்தலுக்கு மட்டும் உங்களை தேடி வருகிற இயக்கம் அல்ல திருமண்டல மீட்பு இயக்கம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதனால பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் மக்களோடு பயணம் செய்ய வேண்டும் என்றால், ஒருவேளை வெற்றியோ தோல்வியோ இந்த களத்தை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுக்கு இங்கு ஒரு பெரிய பாடம் கிடைக்கும். வெற்றி பெற்றால் கர்த்தருக்கு நன்றி செலுத்திவிட்டு இந்த திருமண்டலத்துக்கு நன்மை செய்ய போகிறோம், இல்லை என்றால் அது ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த தேர்தலை நோக்கி எதிர்கொள்ள போகிறோம். அதனால பாத்தீங்கன்னா இதுல இழப்பதற்கெல்லாம் எதுவுமே இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், 5 பைசா செலவு பண்ண வேண்டாம், நோட்டீஸ் மட்டும் என்ன பண்ணுவோம் அடித்து இன்னார் நிற்கிறாங்கன்னு சொல்லி வலைதளம் மூலமாக என்ன பண்ணுவோம் பிரசாரம் செய்வோம். நமது மக்கள், தூத்துக்குடி நாசிய திருமண்டல மக்கள் மிக தெளிவானவர்கள். நான் இப்பவும் சொல்றேன்னா, ஒருவேளை பாத்தீங்கன்னா ஓப்பன் போல் அது போட்டு என்ன பண்ணா ஓட்டு போட்ட வச்சேன்னா நிச்சயமா திருமண்டல மீட்பு இயக்கம் அமோக வெற்றி பெறும். அதனால இந்த 450 DC பெருமக்கள் மட்டும் தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர்களும் இந்த தூத்துக்குடி நாசிய திருமண்டல மக்கள் தான், எனக்கு நன்றாக தெரியும். இதுல பாத்தீங்கன்னா
100 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் 100 பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த அணிக்கு தீவிரமா இருப்பாங்க. அடுத்த ஒரு 100 பேர் இந்த அணிக்கு தீவிரமா இருப்பாங்க. அதை தாண்டி இருப்பவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா நடுநிலைவாதிகளாக இருப்பாங்க. இங்க ஒரு நல்ல நிர்வாகம் வர வேண்டும் என்பதில் தெளிவா இருப்பாங்க. எத்தனை லட்சங்கள் கோடிகள் கொடுத்தாலும் அவர்களை என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது, அவர்களை மாற்ற முடியாது. அதுபோல எந்த பதவியை கொடுத்தும் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக விலைக்கு வாங்க முடியாது, ஆசை காட்டி மோசம் போக்க முடியாது என்பது நிச்சயமாக நான் அடித்து சொல்கிறேன். எனவே மூன்றாவது அல்ல, மாற்றத்திற்கான ஒரு மனிதர்களாக இங்க நின்னா கண்டிப்பாக அவர்கள் தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. என்னை பொறுத்தவரை 2ஆம் 3ஆம் இடத்துக்கு தான் அவங்க போட்டி போடுவாங்க. ஆனால் தெளிவான ஒரு வெற்றியை திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக நிற்கின்ற மனிதர்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா யாரும் தலைவர்கள் இல்ல, தலை அல்ல. இங்கு தலை வந்து மூளைக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை வெற்றி பெற வைப்பார். சிலர் நினைக்கிறாங்க திருமண்டல மீட்பு இயக்கம் என்பது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நிர்வாகிகள் மட்டும்தான் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, இந்த திருமண்டலத்தை சார்ந்த அனைவரும் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் உறுப்பினர்களே. எனவே வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை ஆண்கள் தயங்கினாலும் பெண்கள் இல்லைங்க, இத்தனை ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் என்று ஒன்றுமே நடக்கல. சோ அதனால பெண்கள் தயவு செய்து நீங்கள் எழுந்து வாருங்கள். திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் என்ற ஒரு தகுதி உங்களுக்கு போதும். உங்களுக்கு கையெழுத்து போடுறதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதும். உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுங்க, நீங்க பேசி என்ன பண்ணுங்க, ஒரு குடும்பத்தை மிக சிறப்பாக கொண்டு செல்கிறவர்கள் பெண்கள். நீங்கள் வந்து திருமண்டல தேர்தலுக்கு என்ன பண்றீங்க, போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கீர்கள். இந்த திருமண்டலத்தை தூய்மையாக செல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய பங்களிப்பும் இந்த முறை வருகிறது, உங்களுக்கும் அழைப்பு வருகிறது. ஒருவேளை ஆண்கள் இது நமக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், நின்று தோத்துட்டு அவ்வளவுதான், நம்ம மானம் பேரும் மரியாதை போயிரும் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தெய்வ மனிதனாக தெய்வ சுதனாக இருந்தபோது பாத்தீங்கன்னா எந்த விதமான மானத்தையோ மரியாதையோ எந்த பிரஸ்டீஜையும் எதிர்பார்க்காம இந்த உலக மக்களுக்காக கொல்கத்தா மேட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு, கோமணத்துடன் வந்து தனது உடலை அடிக்க கொடுத்து முற்றிலுமாக தன் உயிரை விட்ட கர்த்த தேவாதி தேவன் இந்த திருமண்டலத்தில் எதிர்பார்ப்பது மாற்றத்தையே. அதற்கான மனிதர்கள் தயவு செய்து எழும்பி வாருங்கள். எப்படி வரணும் அப்படின்னா, வெற்றி தோல்விங்கிறதை தவிர்த்து அன்றைக்கு வந்து எப்படி வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு வைராக்கியத்தோடு வெறியோடு இந்த எரிகின்ற அக்னி சூளைக்கு எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார், ஒருவேளை அப்படி தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று சொன்னது போல எங்கள் தேவன் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவார். ஒருவேளை வெற்றியை தராமல் போனாலும் இந்த தவறான நிர்வாகத்திற்கு தவறான அணிகளுக்கு நாங்கள் ஒருபோதும் ஒத்தாசையாக எழுந்து செய்ய மாட்டோம். நாங்கள் தனித்தன்மை மிக்கவர்கள் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும்.